தமிழ் மொழி தகுதி தேர்வோட 100 கொஷின் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. புகழ்பெற்று விளங்குதல். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. புகழ்பெற்று விளங்குதல். இரண்டாவது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. பந்து உருண்டது தன்வினை. பந்து உருண்டது தன்வினை. மூன்றாவது கேள்வி, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? உற்றது உரைத்தல் விடை. நான்காவது கேள்வி, பிறவினை சொற்றொடை கண்டறிக. பிறவினை சொற்றொடை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை சொற்றொடர். ஐந்தாவது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. குறை குறை. சரிங்களா? இந்த முதல்ல இருக்கக்கூடிய குறை அப்படிங்கிறது நாயின் குறைப்பொலி. இரண்டாவதாக இருக்கிறது அளவை குறைத்தல், குறைத்து தருதல். நாயின் குறைப்பொலி, அளவை குறைத்தல். ஆறாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் பி, தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. ஏழாவது கேள்வி, வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வா அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் வந்தவர். அர்ன்னு முடியுதுங்களா? வா என்பதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன? வந்தவர். எட்டாவது கேள்வி, பின்வரும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. தா, தருகின்றனர். தா என்பதோட வினைமுற்று தருகின்றனர். ஒன்பதாவது கேள்வி, சிரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். சிரி அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிரித்தவள். வினையாளனையும் பெயர் சிரித்தவள். உன் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க. உன் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா உண்டவன். உன் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் உண்டவன். 11வது கேள்வி, தருகுவெண் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. தருகுவெண் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. தருகுவெண் என்பதோட வேர்ச்சொல் தா. 12வது கேள்வி, காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. கா. காப்பார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கா. சரியான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் பி, நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். ஊன் அப்படிங்கிறது இறைச்சியை குறிக்குது. சரிங்களா? 14, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பாருங்க, ஒளி வேறுபாடுல பொருள் வேறுபாடு என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். குளவி அப்படிங்கிறதோடது வண்டு. சரிங்களா? குளவி அப்படின்னா வண்டு. குழவி அப்படின்னா குழந்தை குறிக்குது. சரிங்களா? குழவி அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய சொல். 15வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. லியூட் மியூசிக் யாழிசை, சேம்பர் அறை, ரோட் மனப்பாடம், டைடாக்டிக் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீதி நூல் திரட்டு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 16வது கேள்வி, பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். அதுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை, ஸ்கூல்னா பள்ளி. அப்போ சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். 17, வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. முதல்ல இருக்கிறது பாருங்க, குலசேகர ஆழ்வார் வித்துவ கோடம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகின்றார். ரெண்டாவது, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இது முதல் ஒன்று அப்படிங்கிறது வித்துவ கோடம்மா அப்படிங்கிற ஆண் தெய்வத்தை பார்த்து சொல்லும்போது அது என்னது? பால் வலு. சரிங்களா? பால் வலுவமைதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படிங்கிறது திணை வலுவமைதி. சரிங்களா? முதல்ல குலசேகர ஆழ்வார் ஒரு ஆண் தெய்வத்தை பார்த்து வித்துவ கோடம்மா அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெண் மீனிங்கில் சொல்கிறாரு. பெண்பாலில் குறிப்பிடுகிறார். அது பால் வலுவமைதி. ரெண்டாவது, பூனையார் அப்படிங்கிறது பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வருகிறார்னு சொல்லிட்டு அதே உயர்திணையாக சொல்கிறாங்க. அதனால இது திணை வலுவமைதி. 18வது கேள்வி, தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். சரிங்களா? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்.
19 எதிர்ச்சொல்லை கண்டறிக. இன்சொல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் வன்சொல். 20 எதிர்ச்சொல் தருக. விண்ணம் அப்படிங்கிறது சேதம்னு அர்த்தம். விண்ணம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து சேதம் அடைஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் சேதமற்ற. 21வது கேள்வி பால் கூட்டல் ஊரும் சேர்த்தெழுதுக. பாலூரும். ஆப்ஷன் சி பாலூரும். மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற. மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற. 23வது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் ஏ பள்ளி மாணவன் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். சரிங்களா? இதுதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். 24 விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது. கடைக்கு போவாயா என்பதற்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறும் விடை என்னன்னா மறைவிடை. 25 ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. சரிங்களா? இது பழம் அன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. 26 ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெரிக. கடிது அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா விரைவாக. ராமன் என்ன படகை வேகமா விடு, வேகமா செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து விரைவாக. கடிது அப்படின்னா விரைவாக. 27 பொருத்தி விடை காண்க. பொறுத்துக தான் பொருத்தி விடை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. யானர் அப்படின்னா புது வருவாய். வாரி அப்படிங்கிறது வருவாய். ஓதை அப்படிங்கிறது ஓசை. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. சரிங்களா? முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடின்றி. இப்போ பாருங்க, யானர் அப்படிங்கிறது புது வருவாய். வாரி அப்படிங்கிறது வருவாய். ஓதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதை அப்படிங்கிறது ஓசையை குறிக்குது. ஓதை அப்படின்னா ஓசையை குறிக்குது. அடுத்தது முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடு இல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடின்றி. 28வது கேள்வி நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. நண்பா படி அப்படிங்கிறதுக்கு விழித்தொடருக்கு இணையான தொடர். அதே மாதிரி ஒரு விழித்தொடர் என்ன அப்படின்னா கண்ணா வா. 29வது கேள்வி கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னி என்பது என்ன? 2 அடிகளால் துவக்கப்படுவதான கன்னி. அதை 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை தான் கன்னி. 30 கூட்டப்பெயர்கள். சொல் பாருங்க. கல், பழம், புல், ஆடு. அதுக்கு வந்து கூட்டப்பெயர் வந்து கல் குவியல், பழ குலை, புல் மந்தை, ஆடு கட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியான இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் அப்படின்னா கற்குவியல், பழம்ங்கிறத பழக்குலைன்னு சொல்லுவோம், புல்னா புல்கட்டு, ஆடுங்கிறது ஆட்டு மந்தை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான விடை. கற்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆட்டு மந்தை. 31வது கேள்வி வருக்கை என்பது பலாப்பழத்தை குறிக்குது. சரியா? வருக்கை என்பது பலாப்பழம். 32வது கேள்வி சரியான கூற்றினை தேர்வு செய்க. 1ல பாருங்க ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. சரிங்களா? இல் அல் ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை தெரியும்ல நமக்கு. வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை சித்திரம். இதுவும் சரி. வில்லுப்பாட்டு என்பது ஓர் இலக்கிய வடிவம். அதுவும் சரி. அப்போ என்ன ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி 3ம் சரி. சரிங்களா? இதில் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. 2வது வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அறிஞர் அண்ணாவினுடைய வானொலி உரை சித்திரம். லெசன் வந்திருக்குல்ல நமக்கு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இந்த 3மே சரியானது தான். 33வது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருள்களை தருவது இல்லை. உரிச்சொல் வந்து குறிப்பையும் பண்பு அப்படிங்கிற பொருள்களை தருவது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறானது. அதே மாதிரி காரணம் பாருங்க, உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படுமா? ஏதாவது ஒரு சொல்லோட இணைந்து தான் வரும். இது வந்து உரிச்சொல் தனித்து வழங்கப்படும் அப்படிங்கிறதும் தவறு. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து தவறு அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. 34 கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால்.
காரணம் உயர்திணைக்கு உரியவன் ஆண். சரிங்களா, உயர்திணை தான் ஆண். சரிங்களா, அப்போ ரெண்டுமே சரி. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. 35 குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. சரிங்களா, இதில் வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிறகு வளர்த்தல் அப்படிங்கிறது தான் தவறான விடை. 36 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன இருக்கு? பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே வரும்னா, பெரிய ஓவியமாக வரைந்து வா அப்படிங்கிற இடத்துல தான் வரும். எல்லாருக்கும் பெரிய வணக்கம்னு சொன்னால் அது சரியாக வருமா? வராது. அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான் வராது. பெரிய விலங்கிடம் பழகாதே அப்படின்னு சொல்கிறதும் சரியாக வரல. ஆனால் பெரிய ஓவியமாக வரைந்து வா அப்படிங்கிறது சரியான பொருத்தம். 37 கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன். பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே அப்படிங்கிறத சரியான இணைப்புச் சொல். 38 சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஷ் அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். 39 சரியான இணைப்புச் சொல் எது? நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. சரியா, நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இங்கே என்ன இணைப்புச் சொல் வரும்? அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் தான் வரும். சரிங்களா. 40 ஆசிரியர் நாளை சிறு தேர்வு. என்னன்னு சொல்கிற? ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். சரிங்களா, நாளை அப்படின்னு வந்திருக்கிறனால இது எதிர்காலத்தில் தான் வரும். சரிங்களா, நடத்துவார் அப்படிங்கிறதான் சரியான விடை. 41 சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிக. சரிங்களா, இதில் வந்து இணைத்து ஒரு சொல் உருவாக்கியிருக்காங்க. அது எது சரின்னு கேட்டிருக்காங்க. சோளத்தட்டு அப்படிங்கிறத சரியான விடை. சரிங்களா, சோளத்தட்டு. 42 சரியான இணையை கண்டறிக. ஆள் கூட்டல் இலை, ஆளிலை. சரிங்களா, இதில் பாருங்க, மணி கூட்டல் அடி, மணி அடின்னு வரணும். மணி. சரிங்களா, மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை. இந்த இம்முங்கிறது இக்கா மாறிடும். சரிங்களா, அடுத்து தே கூட்டல் ஆரம், தேவாரம். தேவாரம். சரிங்களா, அப்போ இதில் சரியான பொருத்தம்னா ஆப்ஷன் சி, ஆள் கூட்டல் இலை, ஆளிலை அப்படிங்கிறதா சரியானது. 43 வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாயில் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் எவ்வாறு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசல். 44 சரியான நிறுத்தற்குரிய தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகின்றேன். சரிங்களா, இங்கே வந்து ஆச்சரியக்குறி வந்திருக்கு. இங்கே வணக்கம் ஐயா இதில் கமா போட்டிருக்காங்க. இங்கே கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இதுதான் சரியான விடை. 45 சரியான மருவை எழுதுக. எந்தை அப்படிங்கிறதனுடைய மருவு பெயர் தந்தை அப்படிங்கிறதனுடைய மருவு தான் எந்தை. சரிங்களா. 46 ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியானது எது? ஆப்ஷன் பி, குடந்தை அப்படிங்கிறது கும்பகோணம் அப்படிங்கிறது தான் நம்ம குடந்தைன்னு சொல்லுவோம். தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை. சரிங்களா. புதுக்கோட்டை அப்படின்னா புதுவை. 47 ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தவறான ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியா, தவறானது எதுனா இங்கே பாருங்க, புதுக்கோட்டை அப்படிங்கிறது தான் தவறானது. புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உதக மண்டலம் அப்படிங்கிறத உதகை. தஞ்சை, தஞ்சாவூர், குடந்தை, கும்பகோணம் இதெல்லாம் சரியானது. தவறானது எதுனா புதுக்கோட்டை அப்படிங்கிறதுக்கு புதுவைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 48 திசை சொற்களை பொறுத்துக. 48 கேள்வி பாருங்கள், திசை சொற்களை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. என்ன திசை சொல்? ரூபாய் அப்படிங்கிறதுக்கு சரியானது என்ன? ரூபாய் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தானி. துட்டு அப்படின்னு எதை சொல்கிறோம்? துட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து
டச்சுக்காரர்கள் சொல்கிறாங்க. சரியா, டச்சில் தான் துட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நபர். நபர் அப்படிங்கிறது அரபி மொழிச்சொல். குல்லா அப்படிங்கிறது பார்சி. சரிங்களா, குல்லாங்கிறது பார்சி. குல்லாங்கிறது பார்சி. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 49 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரியான தமிழ் சொல் அப்படின்னா கீபோர்டு அப்படிங்கிறது விசைப்பலகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 50 அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கிறதுக்கு என்னது? மைப்பொதி அப்படிங்கிறது சரியானது. ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மைப்பொதி. 51வது கேள்வி, இரட்டை கிளவி போல் உவமையை கூறும் பொருள் யாதென கண்டறிய. இரட்டை கிளவி போல் அப்படிங்கிறது ஒற்றுமை குறிது, இணைந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒற்றுமையை குறிக்குது. 52 பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணை என்ன அப்படின்னா மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது என்னது? உவகைன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமா உவகையாக இருக்குமா? கிடையாது. எப்படி இருக்கும்? வாடியதாக இருக்கும். பயிரெலாம் எப்படி இருக்கும்? வாடி இருக்கும். வருத்தம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறது தெளிவை குறிக்குது. நகமும் சதையும் போல் இருக்கிறது நண்பர்கள் நகமும் சதையும் போல் இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லுது. நீர்மேல் எழுத்து போல் அப்படிங்கிறது, நீர்மேல் எழுதுனா அந்த எழுத்து நிலையாக இருக்குமா? நிலையின்மையை குறிக்குது. இங்கே மலைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வாட்டம் வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். உவகை அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, பொருந்தாத இணை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 53 பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல. ஊமை கனவு கண்டா அதை சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல. சரிங்களா, உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு, அந்த இடத்துல உதவுறது யாரு? நட்பு. வரையா மரபின் மாறி போல. வரையா மரபின் மாறி போல அப்படிங்கிறது கொடைத்தன்மை குறிக்குது. மலை போல கொடைத்தன்மை குறிக்குது. ஒருமையுள் ஆமை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமையுள் ஆமை போல் அடக்கமாக பொறுமையாக இருக்கிறத குறிக்குது. சரிங்களா, அடக்கம். ஒருமையுள் ஆமை போல அப்படிங்கிறது அடக்கத்தை குறிக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது 54 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் வினவும் வினா. மாணவரிடம் ஆசிரியர் கேள்வி கேட்குறாரு, இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு. ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கேட்குறனால இது அறிவினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 55 பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகின்றார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான வினா. 56 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையினுடைய எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான கேள்வி. 57 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. ஆப்ஷன் டி நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. 58 வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. படி அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் படித்தவர். 59 அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி பாருங்க, கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவுங்கிறத அகர வரிசையில் சரியானது. 60 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் ஏ கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 61வது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. தருகின்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று, வேர்ச்சொல் தா. 62 வனப்பு அப்படிங்கிறதனுடைய பொருள் வனப்பு அப்படின்னா அழகு. 63 ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இசை அப்படின்னா என்னது? புகழ்னு அர்த்தம், இசைவுன்னு அர்த்தம். இசைதல் ஓகே சொல்கிறோம்ல, அதுதான் இசைதல், சரின்னு சொல்கிறது, ஒத்துக்கிறது. இசை அப்படின்னா புகழ்னு அர்த்தம் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் பி சரியான விடை. 64 பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஆப்ஷன் பி ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். 65 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனிதநேயம். மெர்சி அப்படிங்கிறது கருணை.
டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரினா சரக்குந்து. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 66 நிறுத்தற்குறிகளை அறிதல். மாணவர் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இந்த இடத்துல நிறுத்தற்குறி எங்கே வந்திருக்கு பாருங்க. மாணவர்கள் ஒற்றை மேற்கோள் குறி, ஆம் அப்படிங்கிறது ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள, என்பதை போல தலையாட்டினார்கள், ஃபுல் ஸ்டாப். இந்த ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். 67 பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பிழை. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதை எடுத்துட்டு துன்பத்தை அப்படிங்கிறது தான் அங்கே போடணும். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். 68 எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த அப்படின்னா எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த, மறைந்த. 69 பொருந்தா பெயரை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஔவையார், காவற்பெண்டு, நப்பேசலையார் 3 பேர் சங்ககால புலவர்கள். இந்த நீலாம்பிகை அம்மையார் யார்? மறைமலை அடிகளினுடைய மகள், தற்கால புலவர். 70 பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் அப்படிங்கிறது நெஞ்சு. சரிங்களா? பொருந்தாத சொல் நெஞ்சு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எது? தமர் அப்படிங்கிறது பகைவர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் தவறான விடை. தார் மாலை அப்படிங்கிறது சரி. முனிவுனா சினம். கவரினா சாமரை. இந்த தமர் அப்படிங்கிறது பகைவர்ங்கிறது தவறு. கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தமக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. அடுத்தது கீழே கேள்வி பார்க்கலாங்களா? 72வது கேள்வி. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? பண்பாட்டின் வெளிப்பாடாக உள்ளது. இந்திர விழா எந்நகரத்தோடு தொடர்புடையது? புகார் நகரத்தோடு தொடர்புடையது. இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது அப்படின்னா புது மணல் கொண்டு பரப்புனாங்க. எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றது? 28 நாட்கள் இந்திர விழா நடைபெற்றது. 77 சொல்லும் பொருளும் பொருத்துக. சொல்லும் பொருளும். கனகச்சுனை அப்படிங்கிறது பொன் வண்ண நீர். கனகச்சுனை பொன் வண்ண நீர். மத வேலங்கள் மத யானை. மத வேலங்கள்னா மத யானை. மத வேலங்கள்னா மத யானை. முரளும் அப்படின்னா முழங்கும். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பலவை முதிர்ந்த மூங்கில். கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் மத யானைகள். முரளும் முழங்கும். பலவை முதிர்ந்த மூங்கில். வேய்னா மூங்கில் தானே. 78 சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் இடம். 1 கூட்டல் இடம் ஓரிடம். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒரு பகல். ஒரு பகல் என்பது கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்று. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 81 பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது? நுனியில் சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த காய் சூம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நுனியில் சுருங்கிய காய் சூம்பல். 82 சரியான தமிழ்ச்சொல் கண்டறிக. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பி இலக்கியம். சரிங்களா? மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது டிவோஷனல் லிட்ரேச்சர். 83 கலைச்சொற்களை பொருத்துக. ஃபிலோசஃபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப் அப்படிங்கிறது நம்பிக்கை குறிக்குது. ரினசன்ஸ் அப்படிங்கிறது மீட்டுருவாக்கம். தவறு. ரெனசன்ஸ் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி. சரிங்களா? ரெனசன்ஸ்னால் மறுவளர்ச்சி. ரிவைவலிசம் அப்படிங்கிறது தான் மீட்டுருவாக்கம்.
ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். 84 விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது. போவாயா அப்படின்னா போவேன் அப்படிங்கிறது நேர்விடை. 85 குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. குறில் நெடில் வேறுபாடு அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், பொருள் வேறுபாடு அறிஞ்சு சரியானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கனகம் அப்படின்னா பொன், கானகம் காடு. அழகு இரு பொருள் தருக. அழகு அப்படின்னா வனப்பு அணி, வனப்பு அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள், சந்திரன், மாதம். திங்கள், சந்திரன், மாதம். இரு பொருள் சுட்டுக. பார், பார்த்தல், உலகம். பார், பார்த்தல், உலகம். 89 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. 90 சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? தமிழகத்தின் முதலமைச்சர் யாருங்கிறது சரியான வினாச்சொல். தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலை பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். பூங்கொடி தன் தோழிகளுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். சரியான வினா. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி இது எப்படி நடந்தது. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதா வினாச்சொல். 93 உறங்கினாள் வினைமுற்று. உறங்கினாள்ங்கிறது வினைமுற்று. இதற்குரிய வேர்ச்சொல் உறங்கு. உறங்கினாள் அப்படிங்கிற வினைமுற்றுக்கான வேர்ச்சொல் உறங்கு. 94 எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. நானும் அவனும் உள்ளே சென்றோம். நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். 3 மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா. ஏன் முடியாது. ஏன் முடியாது. இதில் எழுத்து வழக்கில் அமைஞ்சது ஒன்று பாருங்க. நானும் அவனும் உள்ளே சென்றோம். ஏன் மிதிவண்டி, ஏன் முடியாது, இந்த ரெண்டும் தான் வந்து எழுத்து வழக்கில் இருக்குது. அப்போ 1 4 மட்டும் சரி. 95 எது தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடர். தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கேட்டிருக்காங்க. அப்போ மற்றதெல்லாம் சரின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். எழில் என்ன சாப்பிட்டாய். கேள்வி வினாச்சொல். மா பழ வாழை என்பன முக்கணிகள். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இங்கே கமா இங்கே கமா இதெல்லாம் வந்து தவறு. அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் வந்து தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடர். 96 நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது. ஆப்ஷன் பி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இரட்டை மேற்கோள் தொடங்கி கடைசியில் இரட்டை மேற்கோள் முடிச்சிருக்காங்க. ஆச்சரியக்குறி இட்டிருக்காங்க இங்கே. 97 ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர் அப்படின்னா விடை என்பதே சரி. 98 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. குசினி அப்படின்னா சமையலறை. சரிங்களா. குசினி அப்படின்னா சமையலறை. 99 இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது திறன் அட்டை. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை. 100 ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறுவது. இதை செய்வாயா அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறும் விடை மறைவிடை.